குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஏற்கனவே அன்னை தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியில் கருத்துக்கள் பார்த்துட்டோம். இப்போ பனைமர சிறப்பு 2வது பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பனைமர சிறப்பு, இதனுடைய சிறப்பு பெயர் கற்பகத்தரு. இதை நம்ம கற்பகத்தருன்னு சொல்லுவோம். ஏன் கற்பகத்தருன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கற்பகம் அப்படிங்கிற ஒரு மரமானது நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பனைமரமானது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளி கூட வீணாகாத வரை அனைத்து பகுதிகளுமே நமக்கு பயன்படக்கூடியதாக இருப்பதால் அதனை கற்பகத்தரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, வாங்க நம்ம என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இதனுடைய நோக்கம், இந்த பாடப்பகுதிக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, தேசிய மாநில அளவிலான சமூக உணர்வு பூர்வமான செய்திகளை இனங்கண்டு அவற்றின் மீது கருத்தாடல் செய்தல். அதாவது ஒரு செய்தி எடுத்துட்டு அதில் கருத்துக்களை நம்ம சேகரித்தல். இப்போ தேசிய மாநில அளவு, நம்மளுடைய மாநில மரம் பனைமரம், அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அங்கே பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் பனைமரத்தில் நமக்கு உணவுப் பொருள் கிடைக்குது? நுங்கு, பனங்கிழங்கு, பனஞ்சாறு, கற்கண்டு, கருப்பட்டி, இதெல்லாம் பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடியவை. அடுத்து பனைமரத்தின் உறுப்புகள் அப்படின்னா, ஒரு பனைமரம் இருக்குன்னா பனைமரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியை தான் நம்ம உறுப்புகள்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னா 12. அது என்னென்னு பார்க்கலாம். குருத்தோலை, ஓலை, சில்லாட்டை, சாறை ஓலை, பனங்காய், பச்சை மட்டை, உச்சிப்பகுதி, பத்தை மட்டை, நடுமரம், தூர்பகுதி, வேர்பகுதி, பாலைப்பீலி, இதெல்லாம் பனைமரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதில் இருக்கக்கூடிய குருத்தோலை பசு வரக்கூடியது, ஓலை, சில்லாட்டை அப்படிங்கிறது அதில் நாராக இருக்கக்கூடியது, சாறை ஓலை, அடுத்து பனங்காய் தனியும், பச்சை மட்டை, பச்சை உச்சிப்பகுதி, மரத்தில் உச்சிப்பகுதி, பத்தை மட்டை, நடுமரம், வேர்பகுதி, அதுக்கு முன்னாடி தூர்பகுதி, பாலைப்பீலி, இது எல்லாமே நம்முடைய பனைமரத்தின் உறுப்புகள். பனைமரத்தின் உறுப்புகள் மொத்தம் 12. அடுத்ததாக விளையாட்டு பொருள்கள் அல்லது பயன்கள். பனைமரத்தினுடைய பயன்கள் என்ன? அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய விளையாட்டு பொருள்கள். அப்போ விளையாட்டு பொருள்கள் பனங்காய் வண்டி, நம்ம நொங்கு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றடி நல்ல நமக்கு காற்று தரக்கூடியது. இதில் இருந்து தான் நமக்கு விசிறிலாம் செய்வாங்க. அடுத்து பனை ஓலை விசிறி, பொம்மைகள், கூடை முடைதல், இந்த ஓலை வச்சு கூடை முடிவாங்க, கைவினைப் பொருட்கள் செய்தல், கூரை வேய்தல். அடுத்து இதனுடைய பயன் என்ன? ஓலைச்சுவடிகள், பண்டைய இலக்கியங்கள், கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டன. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரோ பென்சிலோ கிடையாது. பனை ஓலையை கொண்டு எழுத்தாணி கொண்டு தான் எழுதினாங்க. இதுக்கெல்லாம் பயன்பட்டது. அடுத்து பனைமரத்தில் வாழும் பறவைகள். எதெல்லாம் பனைமரத்தில் வாழக்கூடிய பறவைகள் பார்த்தீங்கன்னா, பனங்காடை, பனை உழவரான். அடுத்து பனைமரத்தின் சிறப்பு. இந்த இவ்வளோ சிறப்புமிக்க பனைமரத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது? பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கனால பனைமரம் அதிகமாக இதில் கீழே விழவே விழாது. அந்த காற்று புயல் அப்படிங்கிறத பனைமரம் எப்போவுமே காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்து கொள்ளும். அதனால தான் பனைமரத்தை நிறைய நடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தடி நீரானது நமக்கு அப்படியே இருக்கும், நீரை உறிந்து வைத்து கொள்ளும். ஆதலால் நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. ஏன்னா அந்த நிலத்து நீரை உறிஞ்சி வச்சுக்கிறனால நமக்கு நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. தமிழக அரசு சின்னங்கள். சின்னம் திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம், ஸ்ரீங்கிறத நம்ம திரின்னு கூப்பிட்டுருக்கோம். பறவை மரகத புறா, பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து, மலர் செங்காந்தல், நடனம் பரதநாட்டியம், மரம் பனைமரம், விலங்கு வரையாடு, விளையாட்டு கபடி. பிரித்து எழுதுக. ஓலைச்சுவடி ஓலை கூட்டல் சுவடி, கரையோரம் கரை கூட்டல் ஓரம். நிறுத்தற்குறிகள். வினாக்குறி, இது முற்றுப்புள்ளி, இது காற்புள்ளி. வினாக்குறி என்பது ஒரு வினா கேட்கும்போது இடுவோம். ஒரு பொருளுடைய வாக்கியம் முடியும் போது முற்றுப்புள்ளி வைப்போம். காற்புள்ளி என்பது நிறைய வகைகள் வரும் பொழுது நம்ம காற்புள்ளி இடுவோம். அடுத்து தாவரங்களின் உறுப்பு பெயர், மரபு சொற்கள். மரபு பல வழியாக நம் முன்னோர்கள் எந்தெந்த இலைகள் எந்தெந்த இதை என்ன பெயர் சொன்னாங்களோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். மா, பலா, வாழை, அந்த 3 மரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம இலைன்னு சொல்லுவோம். ஈச்சம், தென்னை, பனையை நம்ம ஓலைன்னு சொல்லுவோம். கம்பு, கேழ்வரகு, சோளம் தட்டைன்னு சொல்லுவோம். கம்மந்தட்டு, சோளத்தட்டு. நெல், புல், திணை அப்படிங்கிறத தாள்னு சொல்லுவோம். அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரிய பிஞ்சுன்னு சொல்லுவோம். அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் ஒரு பொருட்பன்மொழி.
அப்போ வெவ்வேறு சொற்கள் இருக்கும், ஆனால் அனைத்து சொற்களும் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கும். இதை தான் நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலவு, மதி, சந்திரன் நிலாவை குறிக்கும். மன்னன், அரசன், வேந்தன் அரசனை குறிக்கும் ராஜாவா. அம்மா, அன்னை, தாய்ங்கிறது அம்மாவை குறிக்கும். குதிரை, பரி, புறவிங்கிறது குதிரை குறிக்கும். இதெல்லாம் குதிரை குறிக்கக்கூடிய வேற சொற்கள். எதிர்ச்சொல் உயர, தாழ, விழுந்து, எழுந்து, நிறை, குறை. பிரித்து எழுதுகளில் நமக்கு ஓலைச்சுவடி, ஓலை கூட்டல் சுவரி. உயர எதிர்ச்சொல், உயர அப்படிங்கிறதுக்கு தாழ, விழுந்து, எழுந்து, கரையோரம் அப்படிங்கிறது கரை கூட்டல் ஓரம் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுவோம். ஓகே வியூவர்ஸ், இதில் நமக்கு இந்த பனை மரச்சிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துலையுமே நாங்கள் இங்கே தொகுத்து வழங்கியிலும் நாம் அதை படித்தாவே போதும். தேங்க்யூ வியூவர்ஸ்.